கூட இருக்கிறதுனால அதை பார்க்குறேன். என்னால் முடியும் இல்லை பையன்கிட்ட நேற்றுக்கே சொல்லியிருக்கேன். பாரு அவைலபிளாக கேடுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அதை நான் இம்மிடியேட்டாக போகணுன்னே பார்த்துட்டு அப்படின்னா அவளுக்கே தெரிஞ்ச வாட்டியாங்க. இவர் கிடைச்சாருன்னா ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டா அவருக்கும் அதே தான். ரெண்டு வாத்தியார் பார்த்தாலும் அதே தான். முகூர்த்தம்னா மாப்பிள்ளான்னு தான் சொல்லுவோம். என்ன இவர்னாக்கா சேஷாதிரி வாத்தியார்ன்றவர் கொஞ்சம் ரீசனபிள். மிச்ச பேர் 40,000 ஒரு 10,000 வாங்குவார். பார்க்குறேன் அவர் இருந்தால் நல்லது. இல்லைன்னா வேற என்ன பண்ணுறது. அவர் ரொம்ப இவருக்கு பணத்தாசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானே என்ன பண்ணுவோம், அவர் கேட்கறதுக்கு 2,000 அவ்வளோ கம்மியாக இருக்கு. இருக்காரு இங்கே. ஒருவேளை அங்கே அவர் கிடைக்கலன்னு கிடைக்கல, அப்போ நான் சொல்கிறேன். அப்போ இங்கேருந்து சரி, அவர் அந்த சேஷாதிரி வாத்தியார் கிடைச்சிட்டாருன்னா வந்து பிரச்சனையே இல்லை. அது இல்லைன்னா அது என்ன கம்யூனிகேட். அப்போ இங்கேருந்து நீங்கள் வரைக்கும் வண்டியில் அவர் கூட கொடுக்கணும். அதுதான் 75 கூட தான் 50 வருஷம். ಅಂದ್ರೆ ನಿಮ್ದು 30 ಇವ್ರದ್ದು 20. ಅದು ನೀವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಡಿಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಕ್ಯಾಟರ್ಗೆ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಪರ್ ಮೀಲ್ಸ್ ಅಂತ ಇಷ್ಟು ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅದರಿಂದ ಅದು ನಾವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳಬೇಕು. ನಾವು ಹೇಳಿದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಬಂದರೆ ಜಾಸ್ತಿನೇ ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತೇನೆ. ನಾವು 50 ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 75 ಬಂದರೆ 75ಗೆ ಚಾರ್ಜ್. ಅವ್ರು ತೊಗೊಂಡ್ರು 50ಗೆ, ಆದರೆ 75ಗೆ ಚಾರ್ಜ್ ಬೇಕು. ಆದರೆ ಅದು ಕರೆಕ್ಟಾಗಿ ನೀವು ಲಿಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಜನ ಅಂತ ಇವ್ರನ್ನ ಕೇಳಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಅದು ನಾವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ್ರೆ ಕ್ಯಾಟ್ರಿಂಗ್ ಈಸಿ ಆಗಿದೆ. ಅದು ಕೂಡ ಕಡಿಮೆ ಇದ್ರೆ ತುಂಬ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಕಮ್ಮಿ ಆದಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಅಂದರೆ ನಂಬರ್ ಆಫ್